கதாபாத்திரத்துக்கு தேவை அப்படின்னா உடம்ப என்ன வேணாலும் பண்ணலாமா? அதான் கோடியில சம்பளம் வாங்குறாங்கல்ல. சினிமா அப்படின்றது நிறைய பேருக்கு பெரும் கனவா இருக்கும். சில பேருக்கு காசு சம்பாதிக்கக்கூடிய பிளாட்ஃபார்மா இருக்கும். சில பேருக்கு அதுவே வாழ்க்கை லட்சியமா இருக்கும். அந்த விதத்துல சில நடிகர்கள் படத்துக்கு தேவைப்படுறதுனாலயும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்காகவும் அவங்களோட உடம்ப வருத்தி நடிச்சிருப்பாங்க. என்னதான் சினிமா ஒரு கற்பனையா இருந்தாலும் அந்த கற்பனைக்கே உயிர் கொடுக்கறதுக்காக நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிருத்திக் ரோஷன். ஆரம்பத்துல கைட்ஸ் அப்படின்ற படத்துக்காக கட்டுக்கோப்பான உடலை இவர் அமைச்சாரு. அதே 2010 ஆண்டு வெளிவந்த குகாரிஷ் அப்படின்ற படத்துல ஒரு மெஜிஷியன் ரோல் இவர் பண்ணியிருப்பாரு. இந்த மெஜிஷியனால எழுந்து நடக்க முடியாது. படுக்கையிலே வாழ்க்கையை நடத்தக்கூடிய பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருப்பாரு. அந்த பாதிக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கிருத்திக் ரோஷன் பண்றதுனால அந்த கதாபாத்திரமாவே மாறுறதுக்கு குறிப்பா தொப்பை வேணும். அந்த தொப்பையும் பயங்கரமா இருக்கணும். இதுக்காக உடல் எடையை அதிகரிக்க 7 மாசங்கள் தொடர்ந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் இவர் பண்ணல. அவரோட வாழ்க்கையில கடந்த 15 ஆண்டுகளா சாப்பிட்டாத ஜங்க் ஃபுட்டை அப்போதான் அவர் சாப்பிட ஆரம்பிச்சாரு. 7 மாசமா வெறும் ஜங்க் ஃபுட் மட்டுமே இவர் சாப்பிட்டிருக்காரு. இதனால உடம்புல எக்கச்சக்க ஃபேட் போட்டு ஒவ்வொரு நாளும் பாத்ரூம் போகிற சமயத்துல அதிக அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா அதே வருஷம் கிருத்திக்கோட கிரிஷ் 3 படம் வந்து ரிலீஸ் ஆக இருந்துச்சு. அதோட ஷூட்டிங்காக மறுபடியும் ஃபிட்னஸ் தேவை. சோ 3 மாசத்துல அந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாறினாரு. ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆக்டர்ஸும் உடம்பை ஏத்துறது குறைக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அட்லாஸ்ட் இவங்க கோடியில சம்பளம் வாங்கிடுறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமீர் கான். தாரே ஜமீன் பர் படத்துக்காக அமீர் கான் பலரது ஃபேவரட் டீச்சரா மாறினாரு. அதுக்காக அவர் மெனக்கெட்டதெல்லாம் அதிகம். இந்த நடிப்புல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட உடல் எடைய அதிகப்படியா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே ஏத்துனாரு. அதுக்கப்புறமா வெளியான கஜினி படத்துக்காக 8 பேக்ஸ் வச்சு ஜிம் ஃப்ரீக்கா மாறினாரு. அதே வருஷம் 3 இடியட்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்காக ஜிம் பாடியை குறைச்சு ஒரு இன்ஜினியர் மாணவர் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணாரு. அடுத்தடுத்த ஆண்டுகள்லயும் இப்படி வித்தியாசங்களை இவர் காட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. 2014 ஆண்டு வெளியான பிகே படத்துக்காக மறுபடியும் இவர் ஜிம் பாடியா வந்தாரு. அதுக்கப்புறமா 2016 ஆண்டு வெளியான தங்கல் படத்துக்கு ஒரு அப்பா ரோல் பண்ணணும், அதுவும் வயசான அப்பா. அதுக்காக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 30 கிலோ வரைக்கும் இவர் எடைய அதிகரிச்சாரு. ஆரம்பத்துல இந்த படத்துக்கு 35 கோடி சம்பளமா தான் அமீர் கானுக்கு பேசியிருந்தாங்க. பட் படம் போக போக 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கினதா சில தகவல்கள் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா. 2ஆம் உலகம், எண்ணெய் எறிந்தால் மாதிரியான படங்கள்ல ரொம்ப அழகா இருப்பாங்க. சாதாரண பெண்மணியா தெரிவாங்க. திடீர்னு இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற ஒரு படத்துல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுல ஒரு குண்டான பொண்ணா இவங்க நடிக்கணும். குண்டா இருக்கிறது மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வருது, சமூகம் அவங்களை என்ன மாதிரி எல்லாம் பேசுது அப்படின்ற கான்செப்ட் வச்சு இந்த படம் நகர்ந்துகிட்டு இருக்கும். இந்த படத்துல அனுஷ்கா குண்டா இருக்கிறதுக்காக எக்கச்சக்க கஷ்டங்களை பட்டு 40 கிலோ அதிகரிச்சிருக்காங்க. பட் இந்த படம் முடிஞ்ச அடுத்ததே சிங்கம் 3 படத்துல நடிக்கிறதுக்காகவும் பாகுபலி 2 படத்துல நடிக்கிறதுக்காகவும் கமிட் ஆனாங்க. இதுல ஓரளவுக்கு உடல் எடையை குறைச்சி உண்மையாவே சூப்பரா இருப்பாங்க. அதுவும் பாகுபலி படத்துல அனுஷ்கா ரொம்ப அழகா இருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். விக்ரம் நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க உடம்ப வருத்தி நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்துல நடிக்கிறத வச்சு மட்டும் படம் நல்லா இருக்கு நாங்க எப்படி சொல்ல முடியும், படத்துல கதை இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மைதான். அதுக்கு காரணம் தங்கலான் தான். உங்க எல்லாருக்கும் ஐ படம் ஞாபகம் இருக்கா? ஐ படத்துல மொத்தம் 3 ரோல் பண்ணிருப்பாரு. ஒன்னு பாடி பில்டர், இன்னொன்னு மாடல், இன்னொரு கேரக்டர் கூனி குறுகி இருக்கும். இந்த 3க்குமே விக்ரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட உடம்ப வருத்தி எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் தங்கலானுக்கும். தங்கலான்ல அப்படியே ஈக்கல் மாதிரி தான் இருப்பாரு சில சீன்ல. பட் அதுக்காக படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது தான். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு கேரக்டருக்காக அவர் எவ்வளவு மெனக்கெடுறாரு அப்படின்னு அதை கண்டிப்பா நீங்க பாராட்டி தான் ஆகணும். என்னைக்குமே விக்ரம மட்டும் நீங்க ட்ரோல் பண்ணவே செய்யாதீங்க. சினிமா மேல அவருக்கு இருக்கக்கூடிய லவ் ரொம்ப ரொம்ப அதிகம். சினிமாவுல உடம்ப வருத்துறது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் மேக்கப் போடுறது. அந்த மேக்கப்போட நடிக்கிறது இன்னும் கஷ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கமல். கமல் பண்ணாத கேரக்டரே கிடையாது, கமல் போடாத மேக்கப்பே கிடையாது. தசவதாரம் படத்துல கிட்டத்தட்ட 10 ரோலையும் இவர் தான் பண்ணிருப்பாரு. கரெக்டா? அதுக்காக எத்தனை மேக்கப் ஒவ்வொரு நாளும் போட்டிருப்பாரு. அந்த மேக்கப்போட எத்தனை மணி நேரம் தொடர்ந்து நடிக்கணும். இதை தாண்டி நிறைய நடிகர்கள் டூ போடாமலும் நடிக்கிறாங்க. இப்ப பில்லா படத்துல அஜித்தா இருக்கட்டும், தெரி படத்துல விஜயா இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்ஸ்ல அவங்க உயிரை கொடுத்து தான் நடிக்கிறாங்க. பட் நம்ம ஈஸியா சொல்லலாம் நானும் கோடியில சம்பளம் கொடுத்தா நானும் இதான் பண்ணதுக்கு தயார் தான் அப்படின்னு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி மார்க்கெட்டை பிடிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி நடிகர்கள் இதை பண்றது பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல கோடியில சம்பளம் வாங்க தானே செய்யறாங்க பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.